காவிரி ஆற்றுக்குள்ளே கிடக்கிற மணலை வந்து காவிரி ஆற்றினுடைய கரையோரத்தில் கொண்டு வர்றதுக்காக அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மாட்டு வண்டிக்காரங்களுக்கு இந்த மணல் வந்து ஆற்றுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்காக 1500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1500 ரூபா கொடுக்குற அந்த மணலை அப்படியே 6500 ரூபாய்க்கு லாரிக்காரங்களுக்கு ஏற்றிடுறான் அந்த மணல் மாஃபியா. 6500 ரூபாய்க்கு ஏற்றிக்கிட்டு போகிற மணல் லாரி கோயம்புத்தூர் போனால் 45,000, அதே பெங்களூர் போனால் 90,000. இப்படி இந்த மணல் உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இல்லாமல் மணல் மாஃபியாவுக்கு ஒரு சுரண்டலும் அங்கிருந்து எடுத்துகிட்டு போகிற லாரி உரிமையாளருக்கு ஒரு சுரண்டலுமா இந்த மணல் இவ்வளோ கொள்ளை நடக்குது. இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே 90 லட்சம் கோடி ரூபாய் திருடப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் கலெக்டர் கோவிந்தராஜ்கிட்ட. அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி எங்களுக்கே திருப்பி பதில் சொன்னார். ஆக இந்த மணலில் உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு கமிஷன் வந்து அவங்க சொல்கிறாங்க 4 லட்சம் கோடி திருடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொன்னது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒரு விதிப்படி பார்த்திங்கன்னா 600 மீட்டர் நீளம், 400 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் அள்ளக்கூடிய மணல் 2 மைல் நீளம், 1 மைல் அகலம், 20 அடி ஆழம், 25 அடி ஆழத்துக்கு இந்த மணல் கொல்ல போயிட்டுருக்கு. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆற்றினுடைய மட்டம் வந்து தண்ணிக்கும் மணலுக்கும் ஒரு 15 அடி தான் இருக்கும். அதுக்கு கீழே 28 அடி ஆழத்தில் மணல் இருக்கும். இந்த மணல் வந்து ஸ்பாஞ்சி கேரக்டரு. நீங்கள் ஸ்பாஞ்சில் எப்படி தண்ணி பிடிச்சி வச்சுருக்குதோ அதே மாதிரி மணல் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். வறண்ட காலங்களில் இரு கரைப்பகுதிகளில் இருக்கிற அந்த நிலங்களுக்கு, அந்த 2 கரைப்பகுதியில் இருக்கிற ஆற்று கிணத்துக்களுக்கு இந்த மணலில் இருந்து தண்ணி அப்படியே வடிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ 2 கரையில் இருக்கிற கிணத்துக்கு ஊற்று கிடைக்கும், 2 கரையில் இருக்கிற பயிர்கள் காயாது, 2 கரையில் இருக்கிற கிராமங்கள் வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்காது. ஆனால் இன்றைக்கி மணலை 20 அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு மணலை பிடிச்சி வச்சு வறண்ட காலங்களில் தண்ணி விடுறதுக்கு மணல் போன பிற்பாடு காவிரி ஆறு ஒரு பாலைவனம் மாதிரி மாறிப்போச்சு. அங்கே மணல் இருந்திருந்தால் அது தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு வறட்சி காலத்தில் கூட குடிநீர் ஆதாயத்துக்கு கூட தண்ணி கிடைக்கும். மணல் ஒரு பெரிய ஒரு சொல்கிறது ஸ்பாஞ்ச் கேரக்டர். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில் நினச்சிங்கன்னா எப்படி தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி மணல் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கும். அது வறண்ட காலங்களில் தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வறட்சி என்பதோ குடிநீரத்துக்கோ எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி மணல் பூரா அள்ளின பிற்பாடு 2 கரைப்பகுதியில் இருக்கிற விவசாயம் கெட்டு போச்சு, குடிநீர் கெட்டு போச்சு, அதனுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கே தண்ணி இல்லை. 3 போகம் 26 லட்சம் ஏக்கர் 3 போகம் நடந்த விவசாயம் இன்றைக்கி 16 லட்சம் ஏக்கராக குறைஞ்சி போய் அது ஒரு போகம் விவசாயமாக மாறிப்போச்சு. நீங்கள் இந்த பக்கம் தென்னம்பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குது, பொழைச்சிட்டு இருக்குது. இது இந்த விவசாயினுடைய அக்கறையினால் இந்த தென்னை மரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தண்ணியே இல்லாத கூட இந்த விவசாயி இந்த நிலத்தை இந்த தென்னை மரத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் கரையோர பகுதி விவசாயிகளுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்னே தெரியாமல் பயிர் பூரா காஞ்சி போய் 2 கரைப்பகுதியில் இருக்கிற தென்னை மரம் பூரா பட்டு போச்சு. இந்த சூழலில் நம்ம வந்து எந்த அரசியல்வாதிகளும் சர்வதேச நதிநீர் சிக்கலை பற்றி பேசுகிறதே இல்லை. ஹெல்சிங்கி மாநாட்டில் 1956 ஃபின்லாந்தில் ஹெல்சிங்கி மாநாட்டில் சர்வதேச நதிநீர் சிக்கலை வந்து எப்படி தீர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட வரையறை இருக்குது. அது ஐநா சபை ஏற்றுக்கிட்டது, அது அனைத்து உலக பாராளுமன்றங்களும் ஏற்றுக்கிட்டது. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அந்த ஹெல்சிங்கி தீர்மானத்தையும் ஹெல்சிங்கி கோட்பாடுகளையும் அதை முன்னிட்டு எதையும் பேசுகிறதே இல்லை. காவிரியினுடைய உரிமையை கூட கேட்கறது இல்லை. நீங்கள் தலைமட பகுதியிலிருந்து ஒரு சின்ன அணைக்கட்டுனா கூட கடைமடை பகுதிகளுடைய விவசாயிகளை கேட்டு தான் கட்டணும், அவருடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாதுங்கிறது விதி இருக்குது. இவ்வளவும் நடக்கிற போது கர்நாடகாவில் வட்டல் நாகராஜுக்கு பணம் கொடுத்துட்டு அவன் என்ன பேச வைக்கிறான்னா, என்னடா அது தண்ணி குடுன்னு கேட்குறானே, வேணுமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறானேன்னு அவன் கிண்டல் பண்ணுறான். அப்போ அவர்கள் அவங்களுடைய காவிரியை தண்ணி காப்பாற்றுறதுக்காக அவங்கயே ஒரு வட்டல் நாகராஜை உருவாக்கி சண்டை பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு தயார்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் காவிரியை பற்றி பேசினா இந்த அரசாங்கமே விரோதியாக பார்க்குது. அரசாங்கமே எங்கள் மேலே இப்போ 6 கேஸ் போட்டிருக்கு. காவிரி ஆறை பாதுகாக்கணும்னு சொன்னவனுக்கு கேஸு, காவிரி ஆறு மணலை கொள்ளையடித்தவனுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு அவல நிலையை இந்த அரசாங்கம் எப்போ தீர்க்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது ஒரு நீர் புரட்சியாக மாறும். சவுத் ஆசியாவில் தமிழகம் ஒரு நீர் புரட்சிக்கு வித்திடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.